சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை பற்றி ரொம்ப 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 முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப சூப்பரான கூட்டணி. இந்த கூட்டணி வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கும். டீட்டெயிலாக பேச போகிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டான வீடியோவாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து இப்போ வந்து ஜெயிலர் 2வது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ கூலி திரைப்படத்தின் மீது வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் கூலி திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக வந்து ஆகிவிட்டது. ஸோ அதனால் சன் பிக்சர்ஸ் வந்து நெல்சன் திலீப் குமார் கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, முடிந்த அளவு, அதாவது உங்களால் முடிந்த அளவு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக முடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது. ஜூன் 12ஆம் தேதி, அடுத்த வருடம் ஜூன் 12ஆம் தேதி அந்த திரைப்படம் வெளியாக போகிறது. அந்த படத்துக்கு அப்புறமா வந்து யார் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கான விடைகள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவியது. லைக்கா நிறுவனத்துக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு நாமளே வந்து பேசியிருந்தோம். அதாவது லைக்கா நிறுவனம் வந்து இதுக்கு முன் வந்து தொடர்ந்து 10 திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்கள், அதில் 3 ரஜினிகாந்த் திரைப்படங்கள் அடங்கும். அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் லைக்கா நிறுவனத்திற்கு ஒரு திரைப்படத்தை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து பிளான் வந்துடுச்சு. ஃப்ரீயாக கிடையாது, ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அப்படிங்கிற பிளான் வந்து போட்ட மாதிரி சில செய்திகள் வந்து பரவியது. ஸோ லைக்கா நிறுவனமே வந்து இதுக்காக வந்து டைரக்டரை வந்து தேடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்து பரவியது. இதுக்கு நடுவில் வந்து வினோத் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வந்து பரவியது. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான விடை வந்து கிடைத்திருக்கு. எஸ், வந்து சன் பிக்சர்ஸ் தான் மீண்டும் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து தன்னோட அடுத்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க போகிறது. அதாவது ஜெயிலர் 2வது பாகத்துக்கு அதுக்கு அடுத்த திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போகிறது. யார் வந்து இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள். ஸோ சுந்தர்சி அவர்கள் நிறைய டைம் வந்து ரஜினிகாந்த் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சுச்சுவேஷன் வந்து சுந்தர்சிக்கும் ரஜினிகாந்துக்கும் செட் ஆகாமல் போய்விட்டது. இப்போ வந்து சுந்தர்சி அவர்கள் சொன்ன ஒரு கமர்ஷியல் திரைப்படம் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து பிடித்து போயிருக்காம். ஸோ ரஜினிகாந்த், சுந்தர்சி, அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் காம்போவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 173வது திரைப்படம் வந்து உருவாக போகிறது அப்படிங்கிற சில செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. ஸோ சுந்தர்சி அவர்கள் இயக்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்காவான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். சமீப காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்கள் வந்து ஃபைட்டு, மாசு அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், அதாவது சூப்பர் ஸ்டார் திரைப்படம் தான் ஃபேமிலியோடு போய் பார்க்கணும், அப்படியே வந்து குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணணும். சூப்பர் ஸ்டார்னால் பயங்கரமாக மாசு வந்து இருக்கணும், அதுதான் வந்து மைண்ட் செட்டில் வந்து இருக்கும். ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார், எல்லாத்துக்குமான ஒரு சூப்பர் ஸ்டார், அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து மிஸ் ஆகுதுன்னு தோணுது. சுந்தர்சி அவர்கள் ஒரு வேளை வந்து இயக்கினா கண்டிப்பாக அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் ஃபிலிம் வந்து கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமாவில் வந்து சுந்தர்சி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் சுந்தர்சி அவர்களோட திரைப்படங்களை எடுத்து பாருங்கள். அதில் சுந்தர்சி ரோலை வந்து எடுத்துட்டு நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரோலை வச்சு பாருங்கள், பக்காவாக வந்து செட் ஆகும். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை சுந்தர்சி அவர்கள் இயக்கினா நல்லா இருக்குமா, இல்லை வினோத் அவர்கள் இயக்கினா நல்லா இருக்குமா? இவங்க 2 பேருமே இல்லாமல் வேற ஒரு இயக்குனர் வந்து அந்த திரைப்படத்தை இயக்குனர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது. ஜூன் 12ஆம் தேதி, அடுத்த வருடம் ஜூன் 12ஆம் தேதி அந்த திரைப்படம் வெளியாக போகிறது. அந்த படத்துக்கு அப்புறமா வந்து யார் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கான விடைகள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவியது. லைக்கா நிறுவனத்துக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு நாமளே வந்து பேசியிருந்தோம். அதாவது லைக்கா நிறுவனம் வந்து இதுக்கு முன் வந்து தொடர்ந்து 10 திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்கள், அதில் 3 ரஜினிகாந்த் திரைப்படங்கள் அடங்கும். அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் லைக்கா நிறுவனத்திற்கு ஒரு திரைப்படத்தை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து பிளான் வந்துடுச்சு. ஃப்ரீயாக கிடையாது, ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அப்படிங்கிற பிளான் வந்து போட்ட மாதிரி சில செய்திகள் வந்து பரவியது. ஸோ லைக்கா நிறுவனமே வந்து இதுக்காக வந்து டைரக்டரை வந்து தேடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்து பரவியது. இதுக்கு நடுவில் வந்து வினோத் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வந்து பரவியது. இப்போ இது எல்லாத்துக்குமே
எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான விடை வந்து கிடைத்திருக்கு. எஸ் வந்து சன் பிக்சர்ஸ் தான் மீண்டும் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து தன்னோட அடுத்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க போகிறது. அதாவது ஜெயிலர் 2வது பாகத்துக்கு அதுக்கு அடுத்த திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போகிறது. யார் வந்து இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள். ஸோ சுந்தர்சி அவர்கள் நிறைய டைம் வந்து ரஜினிகாந்த் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சுச்சுவேஷன் வந்து சுந்தர்சிக்கும் ரஜினிகாந்துக்கும் செட் ஆகாமல் போய்விட்டது. இப்போ வந்து சுந்தர்சி அவர்கள் சொன்ன ஒரு கமர்ஷியல் திரைப்படம் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து பிடித்து போயிருக்காம். ஸோ ரஜினிகாந்த் சுந்தர்சி அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் காம்போவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 173வது திரைப்படம் வந்து உருவாக போகிறது அப்படிங்கிற சில செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. ஸோ சுந்தர்சி அவர்கள் இயக்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். சமீப காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்கள் வந்து ஃபைட்டு மாசு அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், அதாவது சூப்பர் ஸ்டார் திரைப்படம் தான் ஃபேமிலியோடு போய் பார்க்கணும், அப்படியே வந்து குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணணும், சூப்பர் ஸ்டார்னால் பயங்கரமாக மாஸ் வந்து இருக்கணும், அதுதான் வந்து மைண்ட் செட்டில் வந்து இருக்கும். ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார், எல்லாத்துக்குமான ஒரு சூப்பர் ஸ்டார், அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து மிஸ் ஆகுதுன்னு தோணுது. சுந்தர்சி அவர்கள் ஒரு வேளை வந்து இயக்கினா கண்டிப்பாக அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் ஃபிலிம் வந்து கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டராக தமிழ் சினிமாவில் வந்து சுந்தர்சி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் சுந்தர்சி அவர்களோட திரைப்படங்களை எடுத்து பாருங்கள். அதில் சுந்தர்சி ரோலை வந்து எடுத்துட்டு நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரோலை வச்சு பாருங்கள், பக்காவாக வந்து செட் ஆகும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை பற்றி ரொம்ப 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 முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப சூப்பரான கூட்டணி. இந்த கூட்டணி வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கும். டீட்டெயிலாக பேச போகிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து இப்போ வந்து ஜெயிலர் 2வது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ கூலி திரைப்படத்தின் மீது வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் கூலி திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக வந்து ஆகிவிட்டது. ஸோ அதனால் சன் பிக்சர்ஸ் வந்து நெல்சன் திலீப் குமார் கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, முடிந்த அளவு, அதாவது உங்களால் முடிந்த அளவு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக முடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை சுந்தர்சி அவர்கள் இயக்கினா நல்லா இருக்குமா, இல்லை வினோத் அவர்கள் இயக்கினா நல்லா இருக்குமா? இவங்க 2 பேருமே இல்லாமல் வேற ஒரு இயக்குனர் வந்து அந்த திரைப்படத்தை இயக்குனர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.